மக்களே, கிச்சன் பக்கத்துல நின்னுக்கிட்டே வேலை பார்த்துட்டு இருக்குது ரொம்ப போர் அடிக்குதா? அப்பனா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம அடுப்பு பக்கத்திலே போவேனா 1/2 கிலோ சிக்கன் எடுத்துக்கோங்க, 2 பெரிய சைஸ் வெங்காயம், 3 சின்ன சைஸ் தக்காளி, 10 பல்லு பூண்டை இந்த மாதிரி இடிச்சு சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் சோம்புத்தூள், 1 ஸ்பூன் ஆச்சி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் உப்பு சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறமா அப்படியே இந்த பாத்திரத்தை தூக்கிட்டு போய் அடுப்புல தூக்கி வச்சிருங்க. அடுப்புல தூக்கி வச்சு 1 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா ஒரு கரண்டியை வச்சு நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறினதுக்கு அப்புறம் இதுல 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் பிடிக்காது அப்படின்னா பட்டர் கூட சேர்த்துக்கலாம். எண்ணெயை சேர்த்து கிளறி விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு மூடிடுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓபன் பண்ணீங்கன்னா இப்படிதான் கறியெல்லாம் வெந்து அதுல உள்ள காயெல்லாம் வெந்து தண்ணி விட்டுருக்கும். திரும்பவும் ஒரு கிளறிட்டு மூடி வச்சிருங்க. திரும்ப ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்தீங்கன்னா நமக்கு சூப்பரான ஒரு கிரேவி ரெடி ஆயிரும். இந்த கிரேவியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.